ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ரொம்ப நாள் ஆச்சு பேசி யூடியூப்பில். ரொம்ப நாள்லாம் ஒரு 3 மாதம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சில்வர் ப்ளே பட்டனுக்கு லாஸ்ட்டாக வந்து பேசியிருந்தேன். இப்போ வந்து எதுக்குன்னா நேற்று வந்து ஆஸ்மி கொஸ்டின் வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தேன். எதுக்காக பார்த்தீங்கன்னா 2 லட்சம் பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம யூடியூப் சேனலுக்கு வந்து வந்திருக்கீங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். 2 லட்சம் பேர் நம்மளை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது. அதுவும் இல்லாமல் அவன் 500K 1000K 1 மில்லியன் இருக்கான்னா 2 லட்சம் பேர் சொல்கிறேன்னா, ஏன் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 5 யூடியூப் சேனல் கிட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வந்து மொத்தமாக போயிடுச்சு. அது கொஞ்ச நாள் இதை பண்ணி கொஞ்ச நாள் அதை பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பாதியாக அப்படியே போயிடுச்சு. ஸோ வந்து இந்த யூடியூப் சேனலும் வந்து அப்படி போயிடக்கூடாதுன்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 2 வருஷமாக தான் இந்த யூடியூப் சேனல் இருக்குது. 2 வருஷமாக லாஸ்ட்டு 1 இயர் கிட்ட தான் வீடியோஸ் வந்து ஒழுங்காக ரெகுலராக டெய்லியும் வந்து பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் வந்து ஷார்ட்ஸ் மட்டும்தான், ஃபுல் வீடியோ வந்து பண்ணல. இனிமேட்டு வந்து ஃபுல் வீடியோ வந்து அதுலேயும் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ வந்து ஆஸ்மி கொஸ்டின் வந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அதில் பாதி பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா சிங்கிளாக கமிட்டடாக, அதை தாண்டி வேறு எதுவுமே கேட்கல. சிங்கிளாக இருங்க, அந்த ஸ்க்ரீன்ஷாட்னா எடுத்து வச்சுருக்கேன், இங்கே போடுறேன். ஓகே, செல்லையா 693 சிங்கிள் ஆர் கமிட்டட். அப்புறம் நிறைய பேர் அதுதான் கேட்டிருந்தீங்க. சிங்கிளாக கமிட்டட் பார்த்தீங்கன்னா நான் பியூர் 100% பியூர் 200% பியூர் சிங்கிள் தான். சிங்கிள்னால் ஏன் சிங்கிளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லவ் மேலே நம்பிக்கை எல்லாமே போயிடுச்சு, லைஃப் மேலே நம்பிக்கை எல்லாமே போயிடுச்சு. நம்பிக்கை மீன்ஸ் ஒரு கரெக்டான பர்சன் வந்து நம்ம லைஃப்பில் வந்துருந்தால் நம்ம கரெக்டாக அந்த லவ் வந்து கொடுத்துருக்கலாம். கரெக்டாக நான் வந்து லவ்வும் கொடுத்துருக்கேன், லவ்வும் பண்ணியிருக்கேன், பிரேக்கப் ஆகிருக்கு, சிச்சுவேஷன்ஷிப்பில் இருந்திருக்கேன், ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கேன், கமிட்டடில் இருந்திருக்கேன். ஸோ நிறைய வந்து கொலாப்ஸ் ஆகி அதாகி இதாகி பிரச்சனை ஆகி இப்போ வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸ் ஒரு 3 இயர்ஸ் கிட்ட சிங்கிளாக தான் இருக்கும். ஜாலியாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும். யார் லைஃப்லேயும் நம்ம இல்லை, நம்ம லைஃப்லேயும் யாருமே வந்து இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. நம்மளும் யார் லைஃப்லையும் போய் அதை பண்ணாத இதை பண்ணாத, அவங்க கூட பேசாத இவங்க கூட பேசாத அப்படி சொல்கிறதுக்கு நம்மளும் வந்து கிடையாது. ஓகே, கம்மிங் பேக் டு கண்டென்ட்டே வந்து ஆஸ்மி கொஸ்டின் தான். நிறைய பேர் வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்கீங்க. அது யார் யாருன்னு ஒவ்வொருத்தராக அப்படியே வந்து பார்க்கலாம். ஹரிஷ் HARXXH/12 அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, ஏதாச்சும் எபிசோட் பண்ணுங்கண்ணா அப்படின்னு கேட்டிருக்காரு. இதோடு நான் ஒரு 5 எபிசோடு 6 எபிசோடு நம்மளே வந்து நானே எழுதி நானே டைரக்ஷன் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய அந்த ஹைலைட்ஸில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள் பார்க்காதவங்க. ஏன் இப்போ வந்து எபிசோடு வந்து பண்ணுறது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு எபிசோடும் வந்து அந்த கதை ரீதியாக போக எல்லாருக்கும் வந்து கனெக்ட் ஆகாது. ஒரு சில எபிசோடு வந்து கனெக்ட் ஆகாது. அதுக்காக அவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணி நைட்டு ஃபுல்லாக எடிட் பண்ணணும், நைட்டு ஃபுல்லாக ஸ்கிரிப்ட் எழுதணும், நிறைய ஒர்க் இருக்குது. அது ஜாலியாக எனக்கு பிடிச்சி தான் பண்ணுறேன். இருந்தாலும் உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு கனெக்ட் ஆகலைன்னு சொல்லிட்டு தான் அந்த எபிசோடு வந்து பண்ணுறது இல்லை. ஸோ அதனால் வந்து இப்போது ஷார்ட் ஃபிலிமாக வந்து பண்ணுறோம். லேண்ட்ஸ்கேப்பில் யூடியூப்க்கு மட்டும் இப்போ லாஸ்ட்டாக பணம்னு ஒன்று பண்ணியிருந்தோம்ல, அதே வந்து அதில் வந்து கண்டினியூஷன் இருக்குது. அந்த பணம் வந்து பண்ணுவேன். அதுக்கப்புறமா இன்னொன்று வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு 15 மினிட்ஸுக்கு ஒரு சிங்கிள் ஷாட்டில் ஒன்று வந்து பண்ண போகிறேன். அது வந்து பயங்கரமாக வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக எழுதியாச்சு. அது ஆக்டர்ஸ் வந்து அது ஒரு ஹஸ்பண்டோ ஒரு ஒய்ஃப்குள்ளே நடக்கிற வந்து ஒரு ஸ்டோரி. இந்த குடின்னு இருக்குல்ல, இந்த என்ன சொல்கிறேன்னா, இப்போ கவர்மெண்ட்லேருந்து நிறைய விஷயம் வந்து பேன் பண்ணுறாங்க. இந்த மைனஸ் அதுனா பேன் பண்ணோம், அது உடம்புக்கு இதுவே. அதெல்லாம் தாண்டி இந்த குடி வந்து ஒரு பெரிய நோய் அது. அதனால் வந்து ஏன் நான் இதை பற்றி பேசுகிறேன்னா, நானும் வந்து ட்ரிங்க் பண்ணியிருக்கேன், ஸ்மோக் பண்ணியிருக்கேன். ஸ்மோக் வந்து இப்போ கட் பண்ணிட்டேன். ஒரு 1 மந்த்து ஒரு 35 டேஸ் ஆகுது நான் ஸ்மோக் வந்து குவிட் பண்ணி. எதனால் நான் குவிட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ரீசனுமே இல்லை, பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிகரெட்டும் சுகரும் வந்து கட் பண்ணியிருக்கேன். 35 டேஸ் வந்து சுகர் எடுத்துக்கல. அப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்மோக் பண்ணுறது கிடையாது. ட்ரிங்க் அப்பயாச்சும் அவள் தான். அது வந்து கண்ட்ரோல், நம்ம எல்லாமே வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்க ஓகே. உங்களுக்கு பிடிச்சது எது வேணால் பண்ணலாம். எனக்கு வந்து ஒரு ரிலாக்ஸ்க்காக தான். அது வந்து மற்றவங்களை பாதிக்காத வரைக்கும் நல்லது, எதுவாக இருந்தாலும் வந்து நல்லது. ஸோ அதை வந்து பேஸ் பண்ணி குடியால் நிறைய பேர் அழிஞ்சு போகிறாங்களே, அது மாதிரி ஒருத்தன் வந்து லைஃப் வந்து ஃபுல்லாக வந்து டேமேஜ் ஆகிடுது. அதுதான் வந்து ஸ்டோரியே. ஓகே, அதனால் வந்து அவர் கேட்ட மாதிரி எபிசோடு இல்லாமல் ஷார்ட் ஃபிலிம் வந்து பண்ணலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் /Blacky ரஞ்சித் ப்ரோ, நான் உங்களை மாதிரி வரணும்னா ஹார்ட் ஒர்க் ஆர் ஸ்மார்ட் ஒர்க்
சூப்பர் ப்ரோ, நல்லா கேட்டுக்கிற. யாருமே யாரை மாதிரி வரவானா, என்ன மாதிரி சத்தியமாக நீங்கள் வரவானா. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேக்கெட் நிறைய பெயின் இருக்குது லைஃப்பில் ஆனதுன்னா நினச்சி பார்த்தா நான் ஓடிட்டு இருக்கேன்னா அதுக்கு மெயின் காரணம் வந்து என் தம்பி தான். அதை தாண்டி வந்து வேறு எதுவுமே கிடையாது. அம்மா அப்பா தம்பி என்ன மாதிரி வரணும், அவங்கள மாதிரி வரணும், இவங்கள மாதிரி வரணும், அது மாதிரி இல்லை, உங்களை மாதிரி நீங்கள் வாங்க. ஹார்ட் ஒர்க்கா ஸ்மார்ட் ஒர்க்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹார்ட் ஒர்க் தேவை, ஸ்மார்ட் ஒர்க்கும் தேவை. அதை தாண்டி ஹார்ட் ஒர்க் வேணும். ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயம் வந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம நினச்சது வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ வந்து ஹார்ட் ஒர்க்கும் தேவை, ஸ்மார்ட் ஒர்க்கும் தேவை. இப்போ நிறைய பேர் ஸ்மார்ட் ஒர்க்லேயே வந்துடுறாங்க ஈஸியாக. ரொம்ப இப்போ நான் ஒரு 2 லட்சம் பேர் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணோம், நம்ம அடுத்த லெவல் போனோன்னா இப்போ அந்த 2 லட்சம் பேரில் 1 மில்லியனே ஈஸியாக வச்சுட்டு போயிடறாங்க ஒரு மாதத்துலேயே. ஸோ வந்து ஸ்மார்ட் ஒர்க்கும் வேணும், ஹார்ட் ஒர்க்கும் வேணும். அதெல்லாமே தாண்டி நம்ம என்ன பண்ணாலும் நம்மளுக்குன்னு ஒன்று இருக்குது. நம்மளுக்கு இது நடக்கும்னா நடக்கும், நடக்காதுன்னா கண்டிப்பாக என்ன தான் உழுந்து போனாலும் நடக்காது. ஸோ வந்து உங்களுக்கு பிடிச்சதை பண்ணிட்டே இருங்க. அடுத்தது கேடி தேவா நாட் 7 லவ் பற்றி சொல்லுங்கண்ணா. லவ்வை பற்றி என்ன சொல்கிறது? லவ் வந்து லைஃபு. அது வந்து நம்ம ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் சரி, நம்ம லவ் வந்து வேறு யார் மேலேயும், இப்போ பெட் மேலே இருக்கலாம், இப்போ யார் மேலே வேணால் இருக்கலாம். அது வந்து ஒரு கரெக்டான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லவ் வந்து நம்மளை அடுத்த இப்போ இருக்கிறத விட அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம வந்து லவ் கூப்பிட்டு போகணும். அதை நம்ம இப்போ இருக்கிறத விட ரொம்ப வந்து டவுன் பண்ணக்கூடாது லவ். ஸோ வந்து லவ் பண்ணுங்கள், கமிட்மெண்ட்டாக இருங்க. லவ் பண்ணால் அந்த ஒரு பையன் கூட இருங்க, ஒரு ஒரே பொண்ணு கூட இருங்க. அதை தாண்டி நம்ம லவ்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு அவங்க லைஃப்பை வேஸ்ட் பண்ணிட்டு நம்ம லைஃப்பை வேஸ்ட் பண்ணிக்கின்னு அப்படி இருக்கவே வேணாம். லவ் பண்ணுங்கள், உண்மையாக பண்ணுங்கள், எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் லவ் பண்ணுங்கள். லவ் வந்து கொடுங்க. லவ் வாங்குற இடத்துல வந்து இருக்காதுங்க, எப்போவுமே கொடுக்குற இடத்துல வந்து லவ் இருங்க. இந்த மெச்சூரிட்டி வந்து எனக்கே கொஞ்சம் நிறைய செருப்படி வாங்கி தான் வந்தது. ஸோ வந்து லவ் எப்போவுமே உண்மையாக தான் இருக்கும். லவ் பண்ணுறவங்க தான் பொய்யா இருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் லிட்டில் கிங் அண்ணா, உங்கள் வீடியோ எடிட்டர் யார் அண்ணா? வீடியோ எடிட்டர் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோவுமே இது வரைக்கும் நான் பண்ண எல்லா வீடியோவுமே நானே தான் எடிட் பண்ணியிருக்கேன். எல்லா லவ் சாங்கு, சீரியஸு எல்லாமே வந்து நானே தான் எடிட் பண்ணுவேன். அதே மாதிரி டேரக்ஷன், நான் இந்த சாங் எடுக்கணும்னா நான் சூஸ் பண்ணிட்டு நானே வந்து இந்த விஷுவல் இப்படி எடுக்கணும் சொல்கிறேன். கேமரா மட்டும் வேறு யாருனா பண்ணுவாங்க. ஸோ வந்து வீடியோ எடிட்டிங் வந்து நான் ரொம்ப ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து கற்றுக்கிட்டேன். ஈஸியாக வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எடிட்டிங் பண்ணுறது. ஸோ வந்து நான் ஃபுல் வீடியோவும் சரி, இப்போ ஷார்ட்ஸும் அதுவும் சரி ஈஸியாக வந்து எடிட் பண்ணுவேன். இன்ட்ரெஸ்ட் வேணும் நம்மளுக்கு. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் எந்த விஷயம் வந்து ஈஸியாக வந்து பண்ண முடியும். எடிட்டிங் வந்து எல்லா வீடியோவுக்கும் நானே தான் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஆகாஷ் /AUZ யாருமே வந்து பேரை ஒழுங்காக வைக்க மாட்டாங்கடா. ஃபுல்லாக வந்து நான் இங்கே போடுறேன் ஆகாஷ் அந்த பேர். ப்ரோ பிக் ஃபேன் ப்ரோ, ப்ளீஸ் உங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத ஒன்று சொல்லுங்கள். மறக்க முடியாதது வந்து எல்லாருக்குமே தெரியும். என் தம்பி இறந்தது அந்த டேட்டை வந்து மறக்கவே முடியாது. லைஃப்பில் வந்து அது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான நாள். அந்த 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 ஒரு செகண்ட் வந்ததை நான் எப்போவுமே வந்து மறக்க மாட்டேன். எப்போவுமே எந்த சுச்சுவேஷன், எந்த பெரிய இடத்துக்கு, எந்த இதை விட டவுன் ஆனாலும் சரி மறக்கவே முடியாது. சாகிற வரைக்கும் மறக்க முடியாத நாள் அது. ஸோ அதான். அப்புறமா ஸ்மைலி இங்கே பேர் போடுறேன். வீட் காய்ஸ் எபிசோட் ஃபுல்லாக போடுங்க ப்ரோ. ஃபுல்லாக போடலாம். ஏற்கனவே வந்து நம்ம போதை வீடியோ வந்து பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இது வந்து நான் ஒரு ஜாலியாக வந்து நான் ஒரு வீடியோ பார்த்துட்டு பண்ண ஆரம்பித்தேன் அது. ஸோ வந்து இது நல்லா போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு நாளில் எடுத்தது அந்த ஒரு 5 பாட்டம். ஸோ வந்து எப்போனாச்சும் ஒரு வாட்டி போடுறேன். அதுவே வந்து தொடர்ந்து பண்ணால் அது மட்டும் தான் பண்ணுவான் இவன், ஏன் போதை இது பண்ணிட்டு இருக்கா அப்படி ஆகிடும். ஸோ வந்து அது ஒரு எப்போனாச்சும் ஒரு வீக்லி இல்லை மந்த்லி 1 டைம் வந்து அது போடுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, விஷ்ணு /ஸ்மைலி அவர் வந்து கேட்டிருக்காரு, ப்ரோ நீங்கள் கான்ஃபிடென்ஸாக வீடியோ பண்ணுறீங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். லவ் யூ ப்ரோ. லவ் யூ டூ ப்ரோ. கான்ஃபிடென்ட்டாக வீடியோ பண்ணுறது ரொம்ப முக்கியம். வீடியோ பண்ணும்போது கான்ஃபிடென்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம அப்போ தான் அந்த ஃப்ரேம்லேயோ சரி இல்லை நம்ம பண்ணுற விஷயத்துலையும் சரி ஒரு 100% நம்ம கான்ஃபிடென்ட்டாக பண்ணால் தான் அது நம்மளுக்கும் சரி பார்க்குறவங்களுக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அதில் அவ்வளோ பின்னாடி வந்து அவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம் இருக்குது. இப்போ திடீர்னு வீடியோ எடுக்கும்போது நான் மண்டை சரியில்லைண்ணா, மூஞ்சி சரியில்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம மண்டியில் அதுவே ஓட்டு இருக்கும். இப்படி திரும்பினா அப்படி ஆகுமா, இப்படி திரும்பினா அப்படி ஆகுமா அப்படி சொல்லிட்டு அதெல்லாம் தாண்டி நம்ம கான்ஃபிடென்ட்டாக வந்து பண்ணிகிட்டே இருக்கணும். இது வீடியோக்குன்னு இல்லை,
லைஃப்பில் எந்த விஷயம் பண்ணாலும் நீங்கள் வந்து கான்ஃபிடெண்ட்டாக வந்து பண்ணிட்டே இருங்க. அப்புறமா ஷான்/16 லைஃப் உங்களை மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணுற பாய்ஸுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? லைஃப்பில் என்ன மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க கிடையாது. நம்மளை விட நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்குலாம் நம்ம ஏஜில் வந்து நம்ம ஜாலியாக வந்து இருக்கோம். இதை விட ரொம்ப பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ வந்து நம்ம எப்பவுமே டவுனாக இருக்கணும்னு வந்து ஃபீல் பண்ணாதீங்க. நம்மளுக்கு கீழே நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த மட்டும் பண்ணிகிட்டே இருங்க. விட்டுறாமல் அதை பண்ணிகிட்டே இருங்க. தொடர்ந்து பண்ணிகிட்டே இருங்க. மிஸ்டர் சிம்பிள் அண்ணா, உங்கள் மந்த்லி ஏர்னிங்ஸ் எவ்வளோ? மந்த்லி ஏர்னிங்ஸ் வந்து எப்படி சொல்கிறதுனா, இது வந்து மந்த்லி வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ யூடியூப்பில் வந்து ஒரு மந்த்து ஒன்று வருதுன்னா, அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து ஒரு மாதம் வந்து ப்ரொமோஷன் வரும். சில டைமில் வந்து ப்ரொமோஷன் வராது. மந்த்லி ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேக்டாக ஒரு 1.5 லட்சம் வரைக்கும் மாதம் சம்பாதிச்சிருக்கோம். ஒன்றுமே இல்லாமல் ஒரு மாதம் சும்மாவும் வந்திருக்கும். ஸோ வந்து அது வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் மந்த்லி. ஃபஸ்ட்டு என்னோடய ஃபஸ்ட்டு யூடியூப் சேலரி நான் சொல்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா 18K சம்திங், 18,000 சில்லற ஃபஸ்ட்டு மாதம் யூடியூப் சேலரி வந்து. மிஸ்டர் கல்ஃப் அண்ணா, நீங்கள் யாராச்சும் லவ் பண்ணுறியா சொல்லுங்கள் அண்ணா. லவ் வந்து யாருமே பண்ணல. நான் சிங்கிள் லவ் பண்ணல. முக்கால்வாசி பேர் இதுதான் கேட்டிருக்கேன். ஏன் தெரில, நான் வீடியோஸ் வந்து பொண்ணுங்க கூட பண்ணுறதுனால நான் லவ் பண்ணுறேன். எல்லாருமே ஆர்டிஸ்ட் தான். ஓகே, நம்ம கூட பண்ணுறாங்களா, அவ்வளோதான். நம்ம வீடியோ மட்டும்தான் வந்து பண்ணுவோம். அதை பற்றி மட்டும்தான் பேசுவோம். ஸோ வந்து நம்ம கூட நடிக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் மட்டும்தான். ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, Jay/official/not7 என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்கள் டிகிரி முடிச்சுட்டிங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஆமாம் ப்ரோ, நான் டாக்டரேட் வந்து பண்ணியிருக்கேன். அண்ணா யூனிவர்சிட்டியில் டாக்டரேட் முடிச்சுட்டு. ப்ரோ, நான் டிகிரினா முடிக்கல ப்ரோ. நான் வச்சது வந்து டிப்ளமோ மெக்கானிக்கல். அது வந்து முடிச்சதுக்கும் நான் இப்போ பண்ணுற வேலைக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ வந்து எஜுகேஷன் எதுக்குன்னு முக்கியம் பார்த்தீங்கன்னா, நம்ம 4 பேரை வந்து மதிக்கணும். 4 ஃபேமிலியிலேருந்து 4 பேர் வருவாங்க. அவங்க கூட வந்து ஜெல்லாகணும். நல்ல ஒரு அடுத்த அந்த சொசைட்டிக்காக போகிற விஷயமாக தான் எஜுகேஷன். ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாருமே படிப்பை மட்டும் விட்டுறாதீங்க. மிஸ்டர்/விசிட்டைல் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு, ப்ரோ மேரேஜ் ஆகிடுச்சா? ஆமாம் ப்ரோ, ஒரு 5 வாட்டி மேரேஜ் ஆகிடுச்சு, ஒரு 6 வாட்டி டிவோர்ஸ் ஆகிடுச்சு. ஏன் ப்ரோ நானே சிங்கிள்னு கத்தினுக்கிறேன், மேரேஜ் ஆகிடுச்சான்னு கேட்குறீங்க. மேரேஜ் ஆகலை, லவ் பண்ணல, பியூர் சிங்கிள். போதுமா? வேறு எதனா வேணுமா? எதுவும் கிடையாது. அப்புறமா கிரேசி/கிங்/அஃபிஷியல் உங்கள் தம்பி இப்போ உங்கள் கூட இருந்தால் அவருக்கு எத்தனை வயசு ஆகியிருக்கும்? என் தம்பி என் கூட இருந்தால் இப்போ 26 ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், 26 ஆகிருக்கும். மிஸ் பண்ணுறேன். Danish/714 சீக்கிரமாக மூவியில் வாங்க ப்ரோ. கண்டிப்பாக ப்ரோ, ஒரு பெரிய வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அது பண்ணிட்டு தான் இருக்கேன். சீக்கிரமாக சொல்கிறேன். ஏன்னா முடித்து நம்மளுக்கு ஒரு வாட்டி காமிப்பாங்கள்ல, அது பார்த்துட்டோன்னே தான் நம்ம சொல்ல முடியும். அப்புறமா சின்ன ரோலில் இருக்குது, வந்துட்டு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா வந்து அது பெருசாக இருக்காது. கண்டிப்பாக வந்து இந்த வருஷத்துக்குள்ளே ரிலீஸ் ஆகும். பாருங்கள், கண்டிப்பாக பார்க்கலாம். FZ/Chittu/15 ரிவெஞ்ச் எபிசோட் 2 எப்போனா? ரிவெஞ்ச் 1 பண்ணி 1 இயர் ஆயிடுச்சு. ரிவெஞ்ச் 2 வந்து கண்டிப்பாக வந்து பண்ணணும். ஏன் அது பண்ணலைன்னா, அதில் ரவுடிஸும் அதை மாதிரி இருந்ததா? ஸோ அதனால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். லாஸ்ட்டு ஒரு 1 மந்த்தாகவே நீங்கள் என் வீடியோவில் ஸ்மோக்கிங் வந்து பார்த்துருக்க முடியாது. என் பழைய வீடியோவில் வந்து போட்டு அந்த மேஷப் மாதிரி பண்ணுறதுல வேணால் அந்த ஸ்மோக்கிங் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் வந்து ஸ்மோக்கிங்கும் வந்து அது பண்ணுறதில்ல வீடியோவில். சின்ன பசங்கன்னா நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறாங்க. ஸோ வந்து அது நம்ம ஸ்டார்ட் பண்ணால் தான் அவங்களுக்கும் கொஞ்சம் புரியும். ஸோ அதனால் வந்து அது கொஞ்சம் ப்ராப்பராக வந்து பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். கண்டிப்பாக வந்து பண்ணுவோம். ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு பண்ணுவோம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா /X/Mr. எத்தனை ஸ்லாஷு வேறு மாதிரி இருக்குது ப்ரோ. ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் ஷார்ட் ஃபிலிம் தான் ப்ரோ. சூப்பர் ப்ரோ, கண்டென்ட் ப்ரோ வேறு மாதிரி ப்ரோ. நீங்கள் பண்ணுற எல்லா வீடியோ சூப்பர் ப்ரோ. உங்களுக்கு எப்படி ப்ரோ லைஃப் பிடிச்சதெல்லாம் நடக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிடிச்சதெல்லாம் என் லைஃப்பில் எனக்கு பிடிச்சது எதுவுமே வந்து அப்படி வந்து நடந்தது கிடையாது. நம்ம தான் வந்து ட்ரை பண்ணி நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம வர வச்சுக்கணும். ஸோ வந்து யாருக்குமே வந்து நம்ம லைஃப்பில் பிடிச்ச மாதிரி நடக்காது. நிறைய விஷயம் ஒரு
ஒரு படத்தில் சொல்லுவாங்கள்ல, ஒரு 1/2 hour வந்து நம்ம லைஃப்பில் பிடிக்காமல் போயிடுச்சு, அதுக்காக வந்து நம்ம இது பண்ணோமோ அது மாதிரி நம்ம ஈஸியாக வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்சது நடக்கும். நீங்கள் பிடிச்சதை மட்டுமே பண்ணுங்கள். அதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை. காசு இன்றைக்கி வரும், நாளைக்கு போகும், எப்போ வேணால் சம்பாதிச்சுக்கலாம் காசு. ஆனால் நம்மளுக்கு பிடிச்சது செய்யணும். வயசு போயிட்டா வராது. ஓகே, அடுத்தது நிறைய பேர் வந்து அதே கேட்ட கேள்வியாக வீடியோ நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு வந்து நீங்கள் என்கிட்ட சொல்கிறீங்க. ஸோ வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இது மாதிரி எதனா கொஸ்டின் கேளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். வீடியோ நல்லா பண்ணுறீங்க, டெய்லியே பண்ணுறீங்க. ஸோ அதனால் வந்து அவங்க எல்லார் கமெண்ட்ஸும் வந்து நான் என்னால் எல்லா கமெண்ட்ஸையும் வந்து இது மாதிரி பேர் சொல்லி மென்ஷன் பண்ணி பண்ண முடியல. ஸோ வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. அடுத்த வாட்டி பேசும்போது நீங்கள் உங்களுக்கு என்ன கேட்கணும்னு தோணுதோ, இல்லை வேறு என்ன மாதிரி கண்டென்ட் வந்து பண்ணலான்னு தோணுதோ அதை மாதிரி வந்து சொல்லுங்கள். வீடியோ நல்லா பண்ணுறேன் அது கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். வீடியோ நல்லா பண்ணுறது ப்ரோ அது மாதிரி சொல்லுங்கள். ஆஸ்மி கொஸ்டின் போடும்போது ஸோ இது மாதிரி வந்து பேசலாம். நம்ம இப்போ நான் எப்போனாச்சும் தான் இந்த மாதிரி ஃபுல் வீடியோ போட்டு இது மாதிரி உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஸோ அதனால் வந்து இது மாதிரி பேசுறதுக்கு ஒரு சான்ஸாக இருக்கும். அடுத்த வாட்டி ஆஸ்மி கொஸ்டின் இன்ஸ்டாகிராமில் போடும்போது நீங்கள் என்ன கொஸ்டின் வேணுமோ நீங்கள் வந்து கேளுங்கள். ஓகே, பை.